Welcome to watch my video regarding TNBC questions from 148 to 158. Today we are going to see 11 questions. I am going to explain in details. Watch this carefully and utilize in your life. ஓகே, இப்பொழுது 148வது கொஸ்டினை பார்ப்போம். 11 கொஸ்டினுக்கு இன்று விடையளிக்கவிருக்கிறேன். கூட்டு பலன் காண்க. 1 + 2 + 3 + up to 30. முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கான சூத்திரம் n × n + 1/2. அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த கணக்கை போடலாம். இங்கே 1லேருந்து ஆரம்பிக்கிறனால 30, அதாவது n × n + 1/2. இங்கே n வந்து 30, அதனால் 30 × 31/2. 1 2 15 2 30. 15 31 பெருங்க. 15 15, 15 45, 5 6 465. இதான் விடை. ஆப்ஷன் ஏ 465. இந்த மாதிரி விரைவாக ஷார்ட்டாக ரஃபாக போட்டு நீங்கள் கோடிங் ஷீட்டில் ஷேர் பண்ணணும். ஓகே, 149 கொஸ்டின் அடுத்து. 149 கொஸ்டின் அதே மெத்தட் தாங்க. முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கான சூத்திரத்தை n × n + 1/2 பயன்படுத்தி செய்யலாம். ஆனால் இங்கே 1லேருந்து இல்லை, 15லேருந்து இருக்குது. 15 பார் அப் டு 50 வரைக்கும் இருக்குது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், 1 to 50 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 1லேருந்து 14 கழிச்சிட்டா நம்மளுக்கு தேவையான விடை கிடைத்துவிடும். இப்போ இங்கே வந்து 50 வரைக்கும் கண்டுபிடிப்போம். n வந்து 50 வச்சுக்க, ஷார்ட்டாகவே போடுவோம். ஏற்கனவே இந்த ஃபார்முலா இருக்குது. n × n + 1/2 அதே தான். 50 × 50 + 1 51/2. அதுக்கப்புறம் மைனஸ் 14 வரைக்கும். 14 × 14 + 1 15/2. இதில் மதிப்பை சுருக்கினா போதும், நம்மளுக்கு விடை கிடச்சிரும். 1 2 22 50. இங்கே 1 2 7 2 14. 7 5 இது பெருக்குங்க. 25 55 பெருக்குங்க. 1 5 1 2 5 25 5 மிச்சம் 2 2 10 2 12 7 1775. மைனஸ் 15 105 கழிங்க. 0 7 2 1 ஒன்று அப்படியே போட்டுடலாம். 1170. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. இதை சரியான விடை. அடுத்து 150வது கொஸ்டின். 150 கொஸ்டின் வந்து 1² வர்க்கங்களின் கூடுதல். அந்த மாதிரி முதல் எண் வர்க்கங்களின் முதல் n², முதல் எண் இயலெண்கள் வர்க்கங்களின் கூடுதலுக்கான சூத்திரம் n × n + 1 × 2n + 1/6. 1லேருந்து இருக்கிறதுனால இங்கே 20 வரைக்கும் இருக்குது. அதனால் நோ ப்ராப்ளம், we can easily do it. அதாவது n × n + 1 × 2n + 1/6. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இங்கே n வந்து 20. n வந்து 20 அப்ளை பண்ணுங்க. 20 × 21. இங்கே 2n அப்படிங்கிற போது 2 20 41 41. ஃபாஸ்ட்டாகவே போட்டு பழகுங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 6 7 3 21. 3 அடிக்கிறோம். 1 2 2 20. இப்போ 10 7 42 பெருக்குங்க. 45 7 பெருக்குனாக்க 7 7 4 28. 10 பெருக்கு கடைசி ஒரு சைவர் போட்டால் போதும். அப்போனா 2870. ஆப்ஷன் பாருங்கள், டியில் இருக்குது. 2870 தான் கரெக்டாக ஆன்சர். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டு கால்குலேஷன் வந்து வேகமாக போட்டு போனால் தான் நம்ம
டயத்தில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் ஃபுல்லாக அந்த நேரத்தில் முடிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்து 151வது கொஸ்டின். 150க்கு ஆப்ஷன் போட்டாச்சு. அடுத்து 151வது கொஸ்டின். ம் 151வது கொஸ்டின் அதே மெத்தட் தாங்க. முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 6 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்குது. 6 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும். போன கிழமை 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் போட்டிருக்கோம். 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயருக்கு மதிப்பு வந்து 2870. ஒன்று ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் 2870 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து 6 ஸ்கொயர்லேருந்து இருக்குது. அப்போனா 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் மதிப்பு 2870லேருந்து இந்த ஏற்கனவே 2870 இருக்குது. இதில் வச்சு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து -6 6க்கு முன்னாடி என்ன இருக்குது? 5 நம்பர்ஸ். அதாவது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப் டு 5 ஸ்கொயர் வரைக்கும். அப்போனா 5 எடுத்துக்கலாம். அதாவது 5 × 6 5 11 11/6 6 கேன்சல் ஆகிடுது. 11 5 55 கழிச்சா போதும். நம்மளுக்கு 2870லேருந்து 55 கழிச்சா போதும், ஆன்சர் வந்துவிடும். 10 5 5 6 5 வச்சு 1 8 2815. ஆப்ஷனில் பாருங்கள், 2815 எங்கே இருக்குன்னு. 2815 முதல் ஆப்ஷன் ஏ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 152வது கொஸ்டின். இது வந்து கனமூலம். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். 1 கியூப்னா கணம்னு அர்த்தம். கியூப்னாவே கணம்னு அர்த்தம். 2 ஸ்கொயர்னா வர்க்கம் அர்த்தம். இப்போ 1லேருந்து 12 கியூப். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? முதல் போட்ட பாருங்க. முதல் எண் இயல் கூடுதல் n × n + 1/2. அதை ஸ்கொயர் பண்ணாவே போதும். ஹோல் ஸ்கொயர் பண்ணாவே போதும். ரொம்ப சிம்பிள். அதை ஸ்கொயர் பண்ணாவே நம்மளுக்கு இந்த 1 கியூப்லேருந்து 12 கியூப் வரைக்கும் உள்ள கூட்டினா என்ன விட வருமோ அது கிடச்சிரும். n × n + 1/2. இங்கே வந்து என்னது? n 12. n வந்து 12. n × n + 1/2. அப்புறம் 12 × n × n + 1. 12 × 13/2 ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். அவ்வளோதான். 1 2 6 12. 6 18 8 மிச்சம் 1 16 78. 78 ஸ்கொயர் பண்ணால் போதும். 78 பெருக்குங்க. 8 64 4 மிச்சம் 6. என்ன 56 6 62. 7 8 56 6 மிச்சம் 5. 7 49 5 54. கூட்டுங்க. 4 8 10 6 6084. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. 6084. இதுதான் சரியான விடை. அடுத்து 153. 152வது கொஸ்டின் மாதிரி தான். 153 கணங்களின் கூடுதல். ஆனால் இங்கே 10லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. 10லேருந்து 40 வரைக்கும். அப்புறம் 1லேருந்து 40 வரை கண்டுபிடிச்சு, அப்புறம் 1லேருந்து 9 கணங்களின் கூடுதலில் கழிச்சிட்டா நம்மளுக்கு 10லேருந்து 40க்கு உள்ள கணங்களின் கூடுதல் கிடச்சிரும். அதே சுத்தம் தான். n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ 1லேருந்து 40 வரைக்கும் n × n + 1. n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இங்கே முன்னாடி 9 வரைக்கும். 9 அப்படின்னாக்கா 9 × n × n + 1. 9 × 10/2 ஹோல் ஸ்கொயர். இதை சுருங்கினா போதும். 1 2 20 2 40. 1 2 I 2 10. இங்கே 2 40 பெருக்குங்க. 2 2 2 8. கடைசியில் ஒரு 0 போட்டுக்கலாம். ஸ்கொயர். மைனஸ்
55 45 ஸ்கொயர் 820 பெருக்குங்க. 820 இந்த கடைசி 2 சேர் அப்படியே தனியாக போட்டுக்கலாம். மற்றது பெருக்கலாம் போதும். 2 2 4 2 16 2 16 6 மிச்சம் 1 8 61 65 நேருக்கு நேரம் நம்பர் போட்டு பழங்க. கடைசியில் 20 4 6 12 மிச்சம் 1 1 2 7 67 24 00 அதுலேருந்து 45 ஸ்கொயர் 45 ஸ்கொயர் வந்து 5 25 5 20 20 25 கழிச்சிடணும். 20 25 10 5 வச்சு 5 9 2 வச்சு 7 3 2 2 வச்சுனா 0 7 6 670 375 670 375 ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் சரியான விடை. அடுத்து 154வது கொஸ்டின். ஓர் உருளை வடிவத் தொட்டியின் அடித்தள ஆரம் 4.9 மீட்டர், ஆழம் 12 மீட்டர். ஆழம்னா உயரம். ஒரு உருளை வடிவத் தொட்டியின் அடித்தள ஆரம் வந்து ரேடியஸ் ரேடியஸ் வந்து 4.9 மீட்டர், ஆழம் ஹெயிட் வந்து 12 மீட்டர். தொட்டியின் வளைவரப்பு காண. அப்படின்னா உருளையின் வளைவரப்புக்கான சூத்திரம் 2πRh. உருளையின் வளைவரப்புக்கான சூத்திரம் வந்து 2πRh. அந்த சூத்திரத்தை எழுதி 2πRhல் எழுதி சப்ஸ்டிட் பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். உருளையின் வளைவரப்புக்கான சூத்திரம்னா அப்படின்னா தெரியும் கட்டாயம். ஏன்னா உருளை வடிவ தொட்டி வந்து வளைவரப்பு கண்டுபிடிக்கணும். 2πRh ஃபார்முலா. 2 × பையன் மதிப்பு எப்பவுமே 22/7 மறந்துடாங்க. ஆர் வந்து 4.9 மீட்டர், ஹைட்டு 12 மீட்டர், எல்லாம் மீட்டர் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 7 7 49 4.9 0.7 வச்சுக்கணும். இப்போ மேலே பெருக்குங்க. 2 22 பெருக்குனா 44, 12 84. ஒரு ஸ்தானத்தில் நடுவில் புள்ளி வச்சுங்க. இப்போ பெருக்குங்க. 4 16 6 மிச்சம் 1, 4 16 17, என்னங்க 32 மிச்சம் 3, என்னங்க 32 3 35, 6 9 6 3. கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானத்துலேயும் முன்னாடி புள்ளிக்கணும். 369.6 மீட்டர் ஸ்கொயர். வளைவரப்பு அப்படின்னாவே மீட்டர் அப்படிங்கிறனால பரப்பில் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். 369.6 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி இருக்குங்களா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணணும். அடுத்து 155வது கொஸ்டின். ஒரு உருளையின் விட்டம். இது அதே உருளை போல். ஒரு உருளையின் விட்டம் 28 சென்டிமீட்டர், உயரம் விட்டத்தில் பாதி ஆரம் எடுத்துக்க வேண்டியதான். ஆர் வந்து 14 சென்டிமீட்டர். உயரம் ஹெச் வந்து 14 சென்டிமீட்டர். அப்படின்னா ஆரமும் 14, உயரமும் 14 தான். அதில் மொத்த பரப்பளவு காணுங்க. உருளையின் மொத்த பரப்பு வந்து சூத்திரம் வந்து 2πr × h+r. 2πr உருளையின் மொத்த பரப்பு வந்து 2πr × h+r. 2 × 22/7 × 6 வந்து 14, ஹெச்சும் 14 ஆறும் 14 தான். 1 7 7 14, 2 22 44 88, 88 14 28 பெருக்குங்க. 8 64 மிச்சம் 6, 8 64 6 70, 2 16 6 மிச்சம் 1, 2 11 17, 4 6 4 2, 24 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எந்த ஆப்ஷன்?
24 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் விடை. ஆப்ஷன் பி. இதுதான் உருளையின் மொத்த பரப்பளவு. அடுத்து 156. இது உருளை தான். உருளை வடிவ இரும்பு கம்பி நீளம். நீளம்னாவே அது ஹைட்டுன்னு அர்த்தம். மற்றும் தடிப்புங்கிறது டயமீட்டர். அப்புறம் அதில் பாதி ரேடியஸ். ஹைட்டு வந்து உயரம் 3.5 மீட்டர். மற்றும் தடிப்பு 22 சென்டிமீட்டர். பாருங்கள், இங்கே மீட்டர் கொடுத்துருக்கான், இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த சென்டிமீட்டரை மீட்டரை மாற்ற 100ஆல் பெருக்க வேண்டியது. அல்லது இந்த மீட்டர் சென்டிமீட்டரை மாற்ற 100ஆல் இதை மட்டும் பெருக்கினா போதும். லோயர் யூனிட்டுக்கு. ஏன்னா 100 மீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்புறம் 3.5 என்ன செய்யணும்? 3.5 × 100 போட்டால் போதும், சென்டிமீட்டராக மாறிடும். இப்போ கன அளவு. உருளையின் கன அளவு சூத்திரம் வந்து πr²h. π வந்து 22/7, r வந்து 22 பாதி. ஏன்னா தடிப்புனா விட்டம், அதில் பாதி ஆரம். 22/2 போட்டுக்கலாம். 11 போட்டாலும் தப்பு, எல்லாம் ஒன்று தான். πr² 2 இடம் போடணும். 22/2 × 22/2 இன்ட்டு ஹெச். ஹெச் வந்து 3.5 × 100. இதை சுருக்கினா போதும், ஆன்சர் வந்துடும். ஓரன் 2 11 22. ஓரன் 2 11 22. ஓரில் 7 0.5. 35. 3.5 இருக்கனால 0.5 போட்டுக்கலாம். இப்போ கீழே எல்லாமே கேன்சல். மேலே என்ன இருக்குது பாருங்கள். இந்த 22 இந்த 5 இருக்குது. இறைஞ்ச 10 சேவர், மிச்சம் 1, இறைஞ்ச 10 11. ஒரு புள்ளி சேர்த்து வச்சுட்டாக்க ஒரு புள்ளி கடைசிலேருந்து ஒரு புள்ளி இருக்கிறனால 0.5ங்கிறனால 22 × 0.5 வந்து இப்போ வந்து 11 மட்டும்தான். அப்புறம் இந்த 22 போயிடுச்சு, 11. அப்புறம் இங்கே ஒரு 11, இது ஒரு 11, இது ஒரு 11, இங்கே ஒரு 100. 3 11 இருக்குது. இங்கே ஒரு 11, இது சேர்த்து ஒரு 11, இங்கே ஒரு 11, இங்கே ஒரு 11, 3 11 பெருக்கல் 11 பெருக்கல் இங்கே கடைசியில் 100 இருக்குது. 11 11 121. 121 பெருக்கு 121, அப்புறம் ஒரு 11 பெருக்குங்க. 121, அப்புறம் 121 இப்படி போட்டுக்க வேண்டியது. 1 3 3 1 கடைசி 2 சேர்த்துக்கலாம். அப்படின்னா 00. 13 31 00. ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். 13 31 00. 13 31 00. 13 31 00 ஆப்ஷன் ஏ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் உருளை வடிவ இரும்பு கம்பி நீளம், ரேடியஸ். தடிப்புனா ரேடியஸ், விட்டம் கொடுத்தா அதனால் ரேடியஸ் கண்டுபிடித்து கண்டுபிடிக்க πr²h சூத்திரத்தை பயன்படுத்தி. அப்புறம் πr²hங்கிற ஃபார்முலா உங்களுக்கு முக்கியமானது. உருளையின் கன அளவு சூத்திரம் வந்து πr²h. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகே. அடுத்து 157வது வினா. ஓர் உருளையின், இது உருளை தான். இங்கே உருளையின் கன அளவு கொடுத்துருக்கான். அதன் அடித்தள வட்டத்தின் விட்டம் கொடுத்துருக்கான். ஒரு உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கான சூத்திரம் வந்து πr²hங்க. ஏற்கனவே போட்டிருக்கோம். πr²h = 1540 சென்டிமீட்டர் கியூப். கனவுனாவே சென்டிமீட்டர் கியூப்னு வந்துடும். அதன் அடித்தள வட்டத்தின் விட்டம் 14 அப்படின்னா ஆரம் வந்து 7.
அப்போனா பை வந்து 22/7, ஆர் வந்து 7, 7 பெருக்கல் 7 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1540. நம்ம ஹெச்சு கண்டுபிடிக்கணும். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். ஒரு 7 ஒரு 7 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போனா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1540 பை 22 பெருக்கல் 7. இந்த ஒரு 7 கேன்சல். இப்போ 7 7 14, மிச்சம் 1, 14 7 14 0. இப்போ 22 220, அப்போனா 10 டைம்ஸ் 10 × 22 220. ஓகே, அப்போனா ஹெச் வந்து 10ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹெச் 10 தெரிஞ்சதுனால இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? என்ன கேட்டிருக்கான்? எனில் மொத்த பரப்பளவை காண்க. உருளையின் மொத்த பரப்பு என்னது? உருளையின் மொத்த பரப்பு வந்து காண சூத்திரம் 2πr × h+r ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் போட்டு நம்மளுக்கு மொத்த பரப்பு கிடச்சிருங்க. 2 × 22/7, ஆர் வந்து 7, இன்ட்டு ஹெச் அளவு ஹெச் கண்டுபிடிச்சிருங்க. ஹெச் வந்து 10 இங்கே கண்டுபிடிச்சிருங்க. நம்ம ஹெச் 10, ஆர் 7. இப்போ இந்த 7 கேன்சல். 2 22 பெருக்குங்க. 44 பெருக்கல் 10 7 17. 44 7 பெருக்குங்க பார்க்கலாம். 44 பெருக்கல் 17. 4 28 8 மிச்சம் 2. 4 28 2 30. 1 டைம்ஸ் 8 4 748. 748 ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது. 748 ஆப்ஷனில் பியில் இருக்குது. இதுதான் உருளையின் மொத்த பரப்பளவு 748 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் 158. ஒரு உருளையின் மொத்த பரப்பு இந்த 2πr × h+r. இப்போ போட்ட இதே சூத்திரம் தாங்க. இப்போ போட்டோம்ல, உருளையின் மொத்த பரப்புக்கான சூத்திரம் 2πr × h+r. இதே சூத்திரத்தை எடுத்துக்கலாம். உருளையின் மொத்த பரப்பு 1450 கொடுத்தான், ஆரம் கொடுத்தான், எனில் வளைபரப்பு கேட்டிருக்கு. அதாவது உருளையின் மொத்த பரப்பு 2πr × h+r, 2πr × h+r, அதே உருளையின் மொத்த பரப்பு. அதன் மதிப்பு கொடுத்தான் எவ்வளவு? 1485 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் ஆரம் இஸ் ஈக்குவல் டு 21/2. ஆரம் வந்து 21/2. வளைபரப்பு காணும். ஆரம் வந்து 21/2. வளைபரப்பு கேட்டிருக்கு. ஆரம் வந்து 21/2. 2π × 21/2 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் வந்து 21/2 ஈக்குவல் டு 1485. உருளையின் மொத்த பரப்பு கொடுத்துருக்கான். 2πr × h+rங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தி ஆரம் கொடுத்துருக்கான். அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? ஹெச் கண்டுபிடிக்கணும். ஹெச் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் நம்ம வளைபரப்பு கேட்டிருக்கான், அது போட்டலாம். ஓகே, இப்போ ஹெச்சை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து 2 × பையன் மதிப்பு 22/7 போட்டுக்கலாம். 2πr × h+r 2 பெருக்கல் 22/7 × 21/2. ஆர் வந்து 21/2 பெருக்கல் ப்ராக்கெட் வந்து பெருக்கல் அர்த்தம். ஹெச் ப்ளஸ் ஆர் வந்து 21/2
இஸ் கூட 1485. இப்போ ஹெச் ப்ளஸ் 21/2 வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். மேலேங்களையும் கீழே உள்ள 7 இங்கே வந்துடுது. இது அப்படியே இருக்குது. இது கீழே உள்ள 7 மேலே போயிடும். கீழே உள்ள 7 குறுக்கு பெருக்கல் மேலே போயிடும். மேலே 22 21 கீழே வந்துடும். 22 பெருக்கல் 21 கீழே வந்துடுது. தட்ஸ் ஆல். இப்போ இதை சுருக்குங்க. 1 7 3 21 1 3 3 4 3 12 மிச்சம் 2 28 9 3 27 மிச்சம் 1 15 5 3 15 4 12 மிச்சம் 2 28 9 3 27 மிச்சம் 1 15 5 3 15. ரைட். இப்போ 495 பெருக்கல் 7 பை 22. இங்கே 7 கேன்சல் பண்ணியாச்சு ஆல்ரெடி. 1 7 இங்கே 3 21 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 495 பை 22 இருக்குது. இடது பக்கம் ஹெச் ப்ளஸ் 21 இருக்குது. ஹெச் மட்டும் வச்சுங்க. 21/2 அந்த பக்கம் வச்சுன்னா -21/2. இப்போ 22க்கு எல்சிஎம் வந்து 22 தான். 22/22 அதே இருக்கிறனால இங்கே 495 அப்படியே போட்டுக்கலாம். அது ஒரு ஷார்ட்டு. 22/2 11 11 × 21 21 21 இப்படி போட்டுங்க. 231 231 கழிங்க. 5ல் 1 போச்சுன்னா 4 9ல் 1 போச்சுன்னா 6 4 2 வச்சு 2 பை 22. இப்போ நம்ம சுருக்கலாம். 11 2 22 1 2 3 2 6 2 2 4. இங்கே 1 11 11 1 11 11 1 11 11 மிச்சம் 1 2 இருக்குது. 1 11 11 13 11 வச்சு 2 22 2 11 22 12. அப்படின்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு உயரம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 கண்டுபிடிச்சாச்சு. உயரம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 தெரிஞ்சாச்சு. அப்படின்னா என்ன கேட்டிருக்கு? உருளையின் வளைவரப்பு கேட்டிருக்கு. உருளையின் வளைவரப்புக்கான சூத்திரம் என்னது? 2πRH ஏற்கனவே போட்டிருக்கோம். 2πRH இதில் பெருகிட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஹெச் வந்து 12, ஆர் வந்து 21/2 2 × 22/7 ஆர் வந்து 21/2 ஹெச் வந்து 12. 2 2 கேன்சல். 1 7 3 21 3 12 36 36 × 22 36 22 இருக்கு. 26 12க்கு 2 மிச்சம் 1 23 7 2 36 72. ஓகே. கூட்டினா 792 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 792 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் ஆன்சர். 792. இந்த மாதிரி தனியாக ரஃபாக கால்குலேஷன் போட்டு நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆப்ஷன் எதுன்னு பார்த்து அடுத்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் ஷேர் கொடுக்கணும். இதுவரை இன்றைக்கு 11 வினாக்களுக்கு விடையளித்துள்ளேன் விரிவாக. உங்களுக்கு இதில் திருப்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் நான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வினாக்களுக்கு விரிவாக விடை அளித்து கொண்டிருக்கிறேன். நன்றாக பார்த்து பயன்பெறுங்கள். தான் பெற்ற இன்பத்தை பிறருக்கும்
பகிர வேண்டுமென்றால் நீங்கள் இதை பிறருக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களையும் டிஎன்பிஎஸ்சி வினாக்களுக்கு தேர்வு எழுத அடுத்து வரிசையாக வரும் தேர்வுகளுக்கு தயாரிலையில் வைத்து நீங்கள் தேர்வில் நன்றாக எழுதி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. பாய் பாய்.